பிரபஞ்சத்தின் அழைப்பு இந்த நொடி, இந்த நிமிடம் தற்செயலாக நடந்தது அல்ல. நீங்கள் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆம், இந்த பேரண்டத்தின் நேரடி கவனம் உங்கள் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. பல பிறவிகளாக உங்களை தொடரும் கர்ம தடைகளை அறுத்து உங்களுக்கு மாபெரும் வெற்றியையும் எல்லையற்ற வளத்தையும் வழங்க பிரபஞ்சம் முடிவு செய்துவிட்டது. இந்த அபூர்வமான உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பிரபஞ்சத்தின் செய்தியை முழுமையாக கேட்பதற்கு முன், பிரபஞ்ச சக்தியின் ஈர்ப்பை முழுமையாக பெற பிரபஞ்சத்திற்கு நன்றி என ஆழ்ந்த நம்பிக்கையோடு கருத்துக்களில் பதிவிடுங்கள். அப்படியே இந்த காணொளிக்கு உங்கள் நேர்மறை ஆற்றலையும் தெரிவித்துவிட்டு, பிரபஞ்சத்தின் இந்த அதிர்வலைகளை உங்கள் செவிகளால் மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவாலும் உணருங்கள். என் அன்பு ஆத்மாவே, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். இந்த எல்லையற்ற ஆண்டவெளியில் கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்க, பிரபஞ்சமாகிய எனது ஆற்றல் உன்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ இப்போது குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கலாம். உனக்குள் எழும் அத்தனை கேள்விகளுக்கும் இன்று நானே விடையளிக்கப் போகிறேன். நீ எனது இருப்பை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நீ இந்த பூமியில் ஒரு சிறு அணுவாக உருவான அந்த நொடியில் இருந்தே உன் ஒவ்வொரு அசைவையும் உன் எண்ண ஓட்டங்களையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் நீ காணப்போகும் உச்சங்களை, நீ அடையப் போகும் வெற்றிகளை இந்த உலகமே வாய்ப்பிழந்து வியந்து பார்க்கப் போகிறது. பிரபஞ்சத்தின் அபரிமிதமான வளம், அபண்டன்ஸ் என்றால் என்ன என்பதை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய். பிரபஞ்சம் உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தது? எனது ஆற்றலை தேடி பலரும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவார்கள், ஆனால் நான் ஒரு சிலரை மட்டுமே நேரடியாக தேடிச் செல்வேன். அப்படி நான் தேடி வந்திருக்கும் அந்த அபூர்வமான ஆற்றல் மிக்க ஆத்மா நீதான். நான் ஒருவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் தெரியுமா? வெறும் ஆடம்பரமான சடங்குகளாலோ குருட்டு நம்பிக்கைகளாலோ எனது பிரபஞ்ச ஆற்றலை யாரும் எளிதில் ஈர்த்துவிட முடியாது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அதிர்வலைகளின் தூய்மையை நான் பார்த்தேன். மற்றவர்கள் உன்னை மீண்டும் மீண்டும் ஏமாற்றிய போதும் அவர்களை பழிவாங்க நினைக்காத உன் அந்த நிபந்தனையற்ற பேரன்பை நான் பார்த்தேன். வலிகளை மட்டுமே இந்த உலகம் உனக்கு பரிசாக அளித்த போதிலும் பிரபஞ்ச நியதியின் மீதான நம்பிக்கையை நீ ஒருபோதும் இழக்காத அந்த உறுதியை நான் பார்த்தேன். இதுவே பிரபஞ்சமாகிய நான் உன்னை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணம். இந்த சமூகத்தின் பார்வையில் நீ தோற்றுப்போன ஒரு சாதாரண மனிதனாகத்தான் தெரியலாம், ஆனால் எனது பிரபஞ்ச பார்வையில் நீ புடம்போடப்பட்ட வைரம். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட உனக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? பணம், பதவி, அந்தஸ்து, புகழ் இவையெல்லாம் மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உருவாக்கிய மாயை. என்னை பொறுத்தவரை அடுத்தவர் படும் துன்பத்தைக் கண்டு துடிக்கும் அந்த உண்மையான இரக்க குணம் உன்னிடம் இருக்கிறதா என்று மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த தகுதி உன்னிடம் முழுமையாக இருக்கிறது. எத்தனையோ முறை நீ இருட்டறையில் தனியாக நின்று குமுறி அழுதிருக்கிறாய். அப்போதெல்லாம் உன்னை தேற்றிக்கொள்ள உன்னை சுற்றி எவருமே இல்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் பிரபஞ்ச அதிர்வலைகளாக நான் தான் உள்வாங்கிக் கொண்டிருந்தேன். நீ தனிமையில் இல்லை. உன்னை சுற்றியுள்ள காற்றில், ஒளியில் எனது ஆற்றல் எப்போதும் உன்னுடனே தான் இருந்தது. உன்னை தேர்ந்தெடுக்க எனக்கு வேறு எந்த புறவயமான தகுதியும் தேவையில்லை. உன் உண்மையான நேர்மறை எண்ணங்களும் எந்த பகட்டும் இல்லாத தூய்மையான மனதுமே எனக்கு போதுமானது. நீ செய்த பல நல்ல காரியங்களுக்கு, பல தியாகங்களுக்கு எந்த நற்பலனும் இதுவரை கிடைக்கவில்லையே என்று பல முறை நீ ஏங்கியிருக்கிறாய். நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் கர்ம விதியின் கணக்கில் பத்திரமாக இருக்கிறது. அந்த நற்செயல்களுக்கான முழு பலனையும் பன்மடங்காக பெருக்கி உன்னிடம் திருப்பிக் கொடுக்கவே பிரபஞ்சமாகிய நான் உன்னை இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உனக்கான காலம் கனிந்துவிட்டது. நீங்கள் கடந்து வந்த பிரபஞ்ச சோதனைகள் ஆனாலும் ஒருவரை என் முழுமையான ஈர்ப்பு சக்திக்கு பாத்திரமாக்குவதற்கு முன் நான் அவர்களை அப்படியே எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு வைரம் எப்படி அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஒளிரும் ஆபரணமாக மாறுகிறதோ, அதேபோல நான் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு உயிரும் சில கடினமான பாதைகளை கடந்துதான் ஆக வேண்டும். என் பரிபூரண ஆற்றலை நீ பெறுவதற்கு முன் நான் உனக்கு என்னென்ன சவால்களை வழங்குவேன், அந்த சவால்களை நீ எப்படி கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நீ அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனைகள் என்னவென்றால், உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நீ உயிராக நினைத்தவர்கள் உன்னை காரணமே இல்லாமல் வெறுக்கத் தொடங்குவார்கள். யார் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பினாயோ அவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுவிட்டுச் செல்வார்கள். உனக்கு வரவேண்டிய நியாயமான வெற்றிகள் கூட கடைசி நொடியில் உன் கையை விட்டு பறிபோகும். எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி, அவமானம், வறுமை, பசி, உறவுகளின் துரோகம் என உன்னை நாலாபுரமும் இருள் சூழ்ந்து கொள்ளும்.
உன்னை உலகத்தின் பார்வையில் ஒரு பைத்தியக்காரனைப் போலவோ அல்லது துரதிர்ஷ்டம் பிடித்தவனைப் போலவோ ஆக்குவேன். ஏன் இப்படிச் செய்கிறேன் தெரியுமா? பற்றுக்களின் மாயையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நிலையற்ற மனித உறவுகள் மீதும் பொருட்செல்வத்தின் மீதும் நீ வைத்திருக்கும் சார்பு நிலையை அறுக்கவே நான் இந்த வலிகளை உனக்கு கொடுத்தேன். இத்தனை துன்பங்கள் வந்தபோதும் பிரபஞ்சத்தை நீ ஒருபோதும் தூற்றவில்லை. மாறாக காலமே அனைத்தையும் பார்த்துக் கொள்ளும் என்று நேர்மறை எண்ணங்களை இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொண்டாய் அல்லவா? அதுதான் நீ அந்த பரிணாம வளர்ச்சியில் வென்ற தருணம். இருளை கடந்தால்தான் ஒளியை காண முடியும் என்பதைப் போல இந்த சவால்கள் உன்னை தகுதிப்படுத்தவே பிரபஞ்சமாகிய நான் கொடுத்த பயிற்சிகள். இந்த சவால்களை எல்லாம் கடந்து என் ஆற்றலால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உனக்கு எப்படி வாழ்க்கை மாறும் என்று சொல்கிறேன் கேள். இதுவரை எந்த உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தியதோ அவர்கள் உன் பின்னால் வருவார்கள். ஆனால் அப்போது உன் மனம் எதன் மீதும் பற்று இல்லாமல் ஒரு ஆத்ம ஞானியின் மனநிலையை அடைந்திருக்கும். உனக்கு எது தேவையோ அது நீ கேட்காமலேயே பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் மூலம் உன் காலடியில் வந்து விழும். வறுமை என்ற இருள் உன்னை விட்டு விலகி எல்லையற்ற செல்வமும் வளமும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக குடிபுகும். இதைத்தான் பேரானந்த நிலை என்று விழிப்படைந்தவர்கள் கூறுகிறார்கள். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை எதிர்மறை சக்திகளும் உன் கண்முன்னே தங்கள் சுபாவத்தை உணர்ந்து வீழ்வார்கள். உன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு இனம் புரியாத அமைதியும் சமநிலையும் குடிபுகும். இதுவரை நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் சேர்த்து இனி வரப்போகும் உன் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக மாறும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் எண்ணங்கள் உடனடியாக நிஜமாக மாறும். உனக்குள் இருக்கும் அகவுணர்வு விழிப்படைந்து நீ சாதாரண மனிதன் என்ற நிலையில் இருந்து உயர்ந்து பிரபஞ்சத்தின் தூதுவனாக இந்த உலகில் வலம் வருவாய். பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகள், சயின்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். சரி, பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதை நீ எப்படி உணர்ந்து கொள்வாய்? அதற்கும் சில பிரபஞ்ச சமிக்ஞைகளை நானே உனக்கு காட்டுவேன். நீ எதிர்பாராத தருணங்களில் எல்லாம் 11 11 22 22 போன்ற ஒத்திசைவான எண்கள், ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது தொடர்ச்சியான குறியீடுகள் உன் கண்களுக்கு தென்படும். நீ மனச்சோர்வோடு இருக்கும் நேரங்களில் எங்கிருந்தோ இயற்கையின் அமைதி தரும் ஓசை உன் செவிகளில் தேனாக வந்து விழும். யாருமற்ற தனிமையில் நீ இருக்கும்போது திடீரென ஒரு நேர்மறையான உணர்வோ அல்லது மலரின் நறுமணமோ உன்னை சுற்றி வீசும். உன் கனவுகளில் பலமுறை பிரபஞ்ச ஒளி நேரடியாக வந்து உனக்கு ஆற்றலை வழங்கியிருக்கும். அல்லது நீ முடிவற்ற ஆகாயத்திலோ பிரம்மாண்டமான இடங்களிலோ பறப்பது போன்ற கனவுகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன் நெற்றி பொட்டில் ஏப்ரல் ஒரு லேசான துடிப்போ அல்லது வெப்பமோ உனக்கு அடிக்கடி உணரப்படும். இவை எல்லாமே சாதாரண நிகழ்வுகள் அல்ல, பிரபஞ்சத்தின் ஆத்மார்த்தமான அழைப்புகள். இயற்கையின் ஒட்டுமொத்த சக்தியும் உன்னை சுற்றி அரணாக மாறி உன்னை பாதுகாப்பதை நீயே முழுமையாக உணர்வாய். உன் உள்ளுணர்வு எந்த காரியத்தை செய்யச் சொல்கிறதோ அது முழுமையான வெற்றியில் முடியும். இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்களில் பிரபஞ்சம் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தது, எதற்காக தேர்ந்தெடுத்தது என்ற ஒரு பெரிய சந்தேகம் இப்போது உன் மனதில் எழுந்திருக்கும். அதற்கான விடையை நீ தெரிந்து கொண்டால் உன் பிறவியின் நோக்கமே உனக்கு தெரிந்துவிடும். பிரபஞ்சமாகிய நான் யாரை தேர்ந்தெடுப்பேன் தெரியுமா? நீங்கள் பின்பற்ற வேண்டிய பிரபஞ்ச விதிகள் பற்றற்ற நிலை, ஈகோ, ஆணவம் துளியும் அற்றதாக முழுமையான அன்பால் நிரம்பியதாக இருக்க வேண்டும். உனக்கு மாபெரும் வெற்றியை நான் வழங்கிவிட்டேன். பிரபஞ்சத்தின் அதீத சக்தி உனக்குள் வந்துவிட்டது என்ற கர்வம் ஒருபோதும் உன் மனதின் ஓரத்தில் கூட எட்டி பார்க்க கூடாது. மனித மனம் மிகவும் விசித்திரமானது. துன்பத்தில் இருக்கும்போது இயற்கையை தேடும். ஆனால் அதிகாரம் மற்றும் செல்வம் வந்தவுடன் தான் எல்லாம் என்ற மாயையில் சிக்கிக்கொள்ளும். அந்த மாய வலையில் நீ வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை உனக்கு ஆணித்தரமாகச் சொல்கிறேன். நான் உனக்கு அளித்திருக்கும் இந்த அளப்பரிய செல்வமும் புகழும் வெற்றியும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிரபஞ்ச விதியால் உன்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை தவிர அவை உனக்கான நிரந்தர உடைமைகள் அல்ல. தாமரை இலை தண்ணீர் போல எல்லாமே உன்னிடம் இருக்கும். ஆனால் நீ எதிலும் ஒட்டாமல் பற்றற்ற நிலையில் வாழ பழக வேண்டும். அகந்தை என்ற ஒன்று உனக்குள் நுழைந்தால் அதுவே எனது ஈர்ப்பு விதியை உன்னை விட்டு வெகு தூரம் விரட்டிவிடும் என்பதை எப்போதும் நினைவில் கொள். வார்த்தைகளின் ஆற்றல். இரண்டாவதாக, உன் வார்த்தைகளில் இனி மிகுந்த கவனம் தேவை. பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்த பிறகு உன் நாவில் அதீத அதிர்வலைகள் நிரந்தரமாக குடியிருக்கும். ஆகையால் இனி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஈர்ப்பு விதியின்படி உடனடியாக பலிக்கும் தன்மையை பெறும். இதைத்தான் எண்ணங்களே செயல்கள் என்று ஆத்ம ஞானிகள் சொல்வார்கள். கோபத்தில் கூட இனி நீ யாரையும் சபிக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகளோ அல்லது பிறரை புண்படுத்தும் சொற்களோ உன் வாயிலிருந்து ஒருபோதும் வரக்கூடாது. முடியாது, இல்லை,
கஷ்டம் போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை உன் அகராதியிலிருந்தே முற்றிலுமாக நீக்கிவிடு. எப்போதும் மங்களகரமான, மற்றவர்களுக்கு நம்பிக்கையூட்டும், நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நீ உச்சரிக்க வேண்டும். உன்னை தேடி வருபவர்களுக்கு உன் ஆறுதலான ஒற்றைச் சொல்லே மாமருந்தாக மாறி அவர்களின் மனத்துன்பங்களை போக்கும். உன் வாய்மொழியாக வெளிவருவது அனைத்தும் பிரபஞ்சத்தின் கட்டளைகளாகவே இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு உன் வார்த்தைகளுக்கு அபாரமான ஆற்றல் உண்டாகப் போகிறது. மன்னிக்கும் குணம். 3ஆவதாக, மன்னிக்கும் மாபெரும் குணத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் உன்னை தேர்ந்தெடுத்த பிறகு உன்னை தூற்றியவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உன் முன்னே கை கட்டி தலை குனிந்து நிற்கும் காலம் இது. அந்த தருணத்தில் உனக்குள் இருக்கும் அதிகாரம் அவர்களை பழிவாங்க துடிக்கும். ஆனால் நீ அதை செய்யக்கூடாது. அவர்களை முழுமையாக மன்னித்துவிடு. பழிவாங்குவது குறைந்த அதிர்வலைகளை கொண்ட சாதாரண மனிதர்களின் குணம். ஆனால் நீயோ பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த அதிர்வலை கொண்ட ஆத்மா. அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை அவர்களின் சொந்த கர்ம வினையிடமே விட்டுவிட்டு நீ உன் அன்பை மட்டுமே அனைவருக்கும் மழையாகப் பொழி. எந்த ஒரு உயிருக்கும், அது எறும்போ அல்லது யானையோ, உன்னால் முடிந்தால் நன்மையைச் செய், இல்லையென்றால் அமைதியாக விலகிச் செல். ஆனால் ஒருபோதும் எந்த உயிருக்கும் சிறு தீங்கை கூட நினைத்து விடாதே. அனைத்து உயிர்களையும் சமமாக மதிக்கும் பேரன்பு ஒன்றே பிரபஞ்சத்தின் மையத்தை நேரடியாகச் சென்றடையும் எளிய வழி. பசித்திருக்கும் ஒரு வாய்க்கு நீ வழங்கும் உணவில்தான் பேரண்டம் முழுமையாக திருப்தி அடைகிறது என்பதை உணர்ந்து கொள். மௌனத்தின் வலிமை. 4ஆவதாக, உனக்கான தனிமையை, மௌனத்தை நீ நேசிக்கத் தொடங்க வேண்டும். எந்நேரமும் உலகியல் மாயைகளில், மனிதர்களின் கூட்டத்தில் உன்னை தொலைத்து விடாதே. தினமும் உனக்குள் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலோடு உரையாடுவதற்கு சிறு நேரத்தையாவது ஒதுக்கு. ஆரவாரமான வழிபாடுகளை விட உன் ஆழ்ந்த தியானத்தையும் மௌனத்தையுமே நான் அதிகம் விரும்புகிறேன். அந்த அமைதியில்தான் பிரபஞ்சத்தின் ஆதிநாதம் உனக்குள் ஒலிப்பதை நீ முழுமையாக உணர முடியும். இயற்கையோடு ஒன்றி பழகு. மரங்கள், செடிகள், பறவைகள் என அனைத்திலும் பிரபஞ்சத்தின் இருப்பை காண பழகு. உன் முகத்தில் இனி ஒரு அமைதியான தேஜஸ் தோன்றும். உன் கண்களில் கருணை பெருக்கெடுக்கும். உன்னை காண்பவர்களின் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு பெரிய அமைதி அவர்களை ஆட்கொள்ளும். நீ செல்லும் இடமெல்லாம் நேர்மறை அதிர்வலைகள் நிரம்பி வழியும். ஆன்மாவின் இறுதி பயணம். இந்த வாழ்க்கை முறையை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு உன் பயணம் எந்த எல்லையை நோக்கிச் செல்லும் தெரியுமா? உனக்கும் உன் சந்ததியினருக்கும் இந்த மாபெரும் வளம் பல தலைமுறைகளுக்கு எப்படி பயனுள்ளதாக அமையப் போகிறது? பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா தன்னுடைய பிறவியின் இறுதி இலக்கான மாபெரும் ரகசியத்தை, அதாவது பரிபூரண விடுதலையை, முக்தியை எவ்வாறு அடைவது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. இந்த பேரண்டத்தின் ஒட்டுமொத்த இயக்கமும் உன்னுடைய ஆன்மாவின் இறுதி பயணமும் ஒன்றோடொன்று எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்பதை நான் உனக்கு விளக்கப் போகிறேன். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே உனக்காக இயற்கை வகுத்திருக்கும் பயணம் முழுமையடையும். இந்த வாழ்க்கை சக்கரத்தை நீ எப்படி கடக்கப் போகிறாய் என்பதற்கான அந்த இறுதி ரகசியம் என்னவென்றால், எண்ணங்களின் சுழற்சியிலிருந்து உன் ஆன்மாவை நிரந்தரமாக விடுவிப்பதுதான் அந்த மாபெரும் ரகசியம். இத்தனை காலமாக மனித தேடலின் உச்சமாக அறிஞர்களும் ஞானிகளும் தேடி அலைந்த அந்த விழிப்புணர்வு நிலையை எந்தவிதமான கடுமையான முயற்சிகளுமின்றி உன் தூய்மையான அன்பின் மூலம் நீ எளிதாக அடைந்து விட்டாய். முக்தி என்பது உடலை நீத்த பிறகு எங்கோ வானத்தில் கிடைக்கும் ஒரு சலுகை அல்ல. அது வாழும் காலத்திலேயே அனைத்திலும் பிரபஞ்ச தரிசனம் காணும் ஒரு உயர்ந்த மனநிலை. இனி வீசும் காற்றில் பிரபஞ்சத்தின் மூச்சுக்காற்றை நீ உணர்வாய். கொட்டும் மழையில் இயற்கையின் கருணையை நீ காண்பாய். எரியும் நெருப்பில் உன் கர்ம வினைகள் சாம்பலாவதை நீ அறிவாய். நீ நிற்கும் பூமியாக நான் உன்னை தாங்குவேன். பறந்து விரிந்த ஆகாயமாக உனக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை நான் வழங்குவேன். பஞ்சபூதங்களும் இனி உன் அதிர்வலைகளுக்குள் முழுமையாக வரும். உன் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தின் நடனமாக மாறும். உன் கடந்த கால கர்மத் தடைகள் அனைத்தையும் பிரபஞ்ச விதியைக் கொண்டு நான் சுக்குநூறாக அழித்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள், கோள்களின் சாதகமற்ற நிலைகள், உன்னை தொடர்ந்த இருள் என அனைத்தையும் பிரபஞ்சத்தின் பேரொளியால் சுட்டெரித்து விட்டேன். இனி எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும், பொறாமையாலும், தீய எண்ணங்களாலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. பிரபஞ்சத்தின் காந்தப்புலம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக எப்போதும் நிற்கும். உனக்கு மட்டுமின்றி உன் சந்ததியினருக்கும் வரப்போகும் உன் 7 தலைமுறைக்கும் எந்த ஒரு குறையும் வராமல் அபரிமிதமான செல்வமும் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளும் வற்றாத வளமும் கிடைக்கும்படி நான் ஈர்ப்பு விதியை அமைத்துவிட்டேன்.
உன் பரம்பரையே இந்த உலகத்தில் பெருமையோடு தலைநிமிர்ந்து நிற்கும் அளவுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை அடையும். நீ செய்த தியாகங்களும் நீ சிந்திய கண்ணீரும் உன் சந்ததியினரின் தலையெழுத்தையே பொற்காலமாக மாற்றிவிட்டது. புதிய வாழ்வின் தொடக்கம் என் அன்பு ஆத்மாவே. உன்னை பிரபஞ்சத்தின் மடியில் தாலாட்டிக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் இருள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. உன் ஒவ்வொரு நாளும் ஒளியால் பிரகாசிக்கப் போகிறது. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும், தொடங்கப் போகும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தின் முழுமையான ஒத்திசைவோடு 100% வெற்றியை மட்டுமே உனக்கு தேடித் தரும். உன்னை யார் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ அவர்கள் முன்னே நீ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பிரபஞ்சத்தின் குழந்தை என்றால் என்ன என்பதை நிரூபித்துக் காட்டுவாய். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும். அண்ட சராசரங்களையும் இயக்கும் பேரண்டத்தின் ஆற்றல் இப்போது உன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டது. இனி நீ தனித்து நடக்கப் போவதில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தேற்ற விழிப்படையச் செய்ய உனக்கான பாதையை காட்ட அந்த பிரபஞ்ச சக்தி எப்போதும் உன்னுடனே இருக்கும். பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றல் உன்மீது மழையாக பொழிந்துவிட்டது. பேரண்டத்தின் ஒட்டுமொத்த மகா சக்தியும் இப்போது உன் நாடி நரம்புகளில் கலந்திருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் உடல் சிலிர்க்கிறது, உன் கண்கள் குளமாகின்றன, உன் இதயம் ஒரு இனம் புரியாத பேரானந்தத்தில் துடிக்கிறதல்லவா? இதுதான் பிரபஞ்சத்தின் நேரடி ஸ்பரிசம். இந்த ஆனந்த கண்ணீரோடு உன் புதிய வாழ்க்கையை, எல்லையற்ற வளம் நிறைந்த வாழ்க்கையை நீ இன்று முதல் தொடங்கப் போகிறாய். இந்த பிரபஞ்ச வாக்கை, இயற்கையின் இந்த அமுத மொழியை முழுமையாக கேட்டு உணர்ந்து கொண்ட நீங்கள் இந்த நொடியே உங்கள் மனதில் உள்ள பாரங்கள் அனைத்தும் இறங்கிவிட்டதை உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் இந்த மாபெரும் அற்புதங்களை வரவேற்கவும், பிரபஞ்சத்தின் பரிபூரண ஈர்ப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் உங்கள் மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துங்கள். பிரபஞ்சத்தோடு நீங்கள் கொண்ட இந்த ஆத்ம தொடர்பை உறுதி செய்ய பிரபஞ்சத்திற்கு நன்றி என்றோ அல்லது பேரண்டத்தின் ஆற்றலையே சரணடைகிறேன் என்றோ உங்கள் ஆத்மார்த்தமான வெளிப்பாட்டை கீழே கருத்துக்களில் பதிவிடுங்கள். நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு பதிவிடும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் தலையெழுத்தை நன்மையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் மாபெரும் ஈர்ப்பு விதியாகும். பிரபஞ்சத்தின் கருணை மழை உங்கள் வாழ்வு முழுவதும் நிரந்தரமாக பொழியட்டும். இதை முழுமையாக மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். இந்த முறை தனிமையில் அமர்ந்து மீண்டும் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் அமைதியாக கேளுங்கள். இன்னும் ஆழமாக உங்களுக்கு புரிய வரும்.